என்னங்க தனியாக வர சொன்னீங்க? இந்த கல்யாணத்துக்கு ஓகேவா உங்களுக்கு? கல்யாணத்துக்குலாம் ஓகே தான். ஆனால் எங்கள் வீட்டு சைடு விசாரிச்சதில் உங்களை பொம்பளை பொறுக்கின்னு வெளியில் சொல்கிறாங்க. ஸோ அது ஒன்று தான் டவுட்டாக இருக்குது. உங்களுக்கு ஒரு 4 டெஸ்ட் வைக்கிறேன், அதில் பாஸ் ஆயிட்டீங்கன்னா எனக்கு கல்யாணத்துக்கு ஓகே. உங்கள் கையை ஸ்ட்ரைட்டாக நீட்டுங்க. டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்க. நெக்ஸ்ட்டு, நல்ல பசங்க எப்போவுமே பொண்ணுங்க கண்ணை பார்த்து தான் பேசுவாங்க. 5 நிமிஷம் என் கண்ணை பாருங்கள். இதுலேயும் பாஸ் ஆகிட்டீங்க. நெக்ஸ்ட்டு, இதுலேயும் பாஸ் ஆகிட்டீங்க. ஒரு லாஸ்ட் டெஸ்ட்டு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு மட்டும் ஒரு வீடியோ கால் பண்ணுங்களேன். எதுக்குங்க? பண்ணுங்க, பண்ணி என்னோட பேச மட்டும் காட்டுங்க. டேய் பொண்ணோட இருக்கான்டா. டேய் பொண்ணுடா. டேய் பொண்ணுடா. டேய் பொண்ணுடா. டேய் பாருங்க. டேய் பொண்ணுடா. டேய் டேய் மச்சான் மச்சான் லைட்டா காமிடா. டேய் காமிடா. டேய் போனவங்கடா. மாப்பிள்ளை ஓகே தான். இவர் ஃப்ரெண்ட்ஸு கேங்கு பொண்ணுங்களே பொறுக்காட்சி மாதிரி பார்க்குறாங்க. அதனால இவருக்கு பொண்ணுங்க பழக்கம் இருக்க வாய்ப்பே இல்லைம்மா. அதனால மாப்பிள்ளை ஓகே. ஏங்க உங்கள் கல்யாணத்துக்கு ஓகே தானே? ஷி